வணக்கங்க. நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டிங்க. ஆமாங்க, நம்ம நர்சரியிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டருங்க. காஞ்சிபுரம் தாண்டி அப்படியே பெங்களூர் ஹைவே பிடிச்சி போயிட்டே இருந்தாக்கா காவேரி பாக்கத்துக்கு முன்னாடி ஓச்சேரியில் துறை பெரும்பாக்கங்கிற ஊருக்கு போகிறோம். அப்படியே லெஃப்ட் எடுத்து முருகன் இட்லி கடையாண்டே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு அந்த லேண்ட் ஓனர் சொன்னாருங்க. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ண உடனே வந்துட்டாருங்க. வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னார். நாமளும் சினிமாவில் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனாக்கா கழனி வந்துருச்சு. கழனி வந்தால் கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னாக்கா அரடி தண்ணி நிற்கிது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கழனியில் ஊத்துக்கசிவு அதிகமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 40 வகையான கலப்பு செடிகள் நடவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷமா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா ஓவர் டோஸ்னா தண்ணி நின்றுகிட்டே இருக்குது. அதனால செடிகளோட வளர்ச்சி குன்றி போச்சு. சரி, என்ன பண்ணலான்ட்டு அந்த லேண்ட் ஓனர் கேட்கும்போது அங்கே ஒரு 2 அடி பள்ளம் போட்டு அந்த சாயில டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான விளக்கங்கள் அவருக்கு சொல்லிட்டு இதில் நடவு பண்ணணும்னா இப்போ புது முறையில் வித்தியாசமான முறையில் நடவு பண்ணால் இந்த தோட்டத்தில் வந்து செடிகள் வந்து வளர்த்துடலாம் அப்படின்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க. இந்த தோட்டத்தில் செடிகள் நடவு பண்ணணும்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான நடவு முறையை நீங்கள்லாம் பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.